அனைவருக்கும் வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 61 தொகுதிகளில் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி வெறும் 6 இடங்களில் தான் வெற்றி பெற்றுச்சு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியோட கதையே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவிற்கு எதிர்கட்சிகள் சந்தோஷப்பட்டா அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் இந்த தோல்வியை கொண்டாடுறது யாரு அப்படின்னு பார்த்தா திமுக. இங்கே தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியா காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பீகார் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டணியில் 40 சீட்டுகளுக்கு குறையாம நாங்கள் கேட்போம், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், கரும்பை அவர்கள் சாப்பிட்டுட்டு வெறும் சக்கையை கொடுக்குறாங்க, ஜூஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க, சக்கையை எங்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு KS அழகிரிலிருந்து பல்வேறு தலைவர்கள் இந்த கருத்தை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே எலெக்ஷன் முடிவு வெளியானதுலேருந்து இவர்கள் அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ்குள்ளே போயிட்டாங்க, வாயே திறக்கல. இப்போ அவர்கள் ட்ரோல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா RS பாரதியினுடைய மகன் சாய் லட்சுமிகாந்த் அவர்களே காங்கிரஸை ட்ரோல் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு அஃபீஷியலாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி மெம்பரே காங்கிரஸை ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களுக்கு 40 சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே நீங்கள் 4 சீட்டு தான் ஜெயிப்பீங்க, அதனால் நாங்கள் கொடுக்குற சீட்டை நீங்கள் வாங்கிட்டு கம்முன்னு போட்டி போடுங்க அப்படிங்கிற அளவு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சிவகங்கை தொகுதியினுடைய லோக்சபா உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. தாவேக்காவோடு நீங்கள் கூட்டணி சொல்லி பேசிக்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது, பல்வேறு கட்சிகள் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருப்பாங்க, கூட்டணிக்காக பேசுவாங்க, ஆனால் முடிவுகள் எல்லாம் தலைமை எடுப்பாங்க. ஆனால் கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் விஜய் இணைய விரும்பியது உண்மை, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வெளிப்படையாக ராகுல் காந்தி விஜய் கிட்ட இப்போ பேசினார் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. ஆனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் கடந்த காலத்தில் இருந்தது உண்மை, இப்போவும் தாவேக்கா கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூட பல்வேறு குரல்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையா பேட்டியாவே கொடுத்திருந்தார். நிறைய பேர் நினைக்கிறாங்க கூட்டணி வைக்கிறோம் ஒரு திராவிட கட்சியோட, திராவிட கட்சி ஆட்சிக்கு வராங்க, ஆட்சிக்கு வந்த அப்புறம் எங்களுக்கு எந்த அரசாங்கத்தில் எந்த பங்களிப்பும் இல்லை, வேற ஏதாவது ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு ஒரு லவ் திங்கிங் பார்ட்டியில இருக்கு. அதை நான் மறுக்கல, டெஃபினட்டா லவ் திங்கிங் இருக்கு. அது விஜய் கட்சிக்கும் ஒரு யங்ஸ்டர் மத்தியில ஒரு எனர்ஜி, ஒரு ஆதரவு இருக்கிறதாக தெரியுது. சரி, இப்போ இந்த தாவேக்காவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா, இல்ல வச்சா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, முதல்ல விஜய் நிச்சயமா ஒரு கூட்டணிக்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நான் யாரோட கூட்டணியிலும் போய் ஒரு 2ஆம் கட்ட தலைவராகவோ இல்லை இன்னொருத்தரோட தலைமையை ஏற்று இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நான் விரும்பலை, ஆனால் நான் கட்டாய கூட்டணிக்கு போவேன் அப்படிங்கிறது அவரோட ஸ்டாண்டு. இப்போ நீங்கள் அதிமுகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயை கூட்டணிக்கு அழைப்பதில் சேர்ப்பதில் அவர்களுக்கு விருப்பம் தான். ஆனால் விஜய்க்கு என்ன விருப்பம் அப்படின்னா, நான் தலைவராக இருந்துக்கிறேன், நீங்கள் என் பின்னாடி நில்லுங்க அப்படிங்கும்போது அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட சீட்டுகளை வாங்கிட்டு கூட்டணி வைப்பதற்கு விஜயும் ஒத்துக்கல. ஸோ இதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. மற்றபடி கொள்கை காரணமாகவோ இல்லை அதிமுக போன்ற ஊழல் கட்சிகளும் நாங்கள் சேர மாட்டோம் அப்படிங்கிற காரணத்துக்காகவோ அதிமுக விஜய் கூட்டணி சேராமல் இல்லை. இதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, வேற எந்த சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, விஜயினுடைய தலைமையை ஏற்று நீங்கள் கூட்டணிக்கு வந்தீர்கள் என்றால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமான அறிவிப்பை அவரோட விக்கிரவாண்டி முதல் மாநாட்டிலேயே விடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து விசிகா கூட விஜய் கூட வர்றதுக்கு விருப்பப்படலை. காரணம் என்னன்னா, அவர்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தேவைதான், ஆனால் விஜய் கூட நாங்கள் போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, கூட்டணி கணக்குகள் இதெல்லாம் திரைமறைவில் பேச வேண்டிய விஷயம். அதை இவர் இப்பவே பகிரங்கமாக பேசிட்டு இருக்காரு. இவர் அரசியலுக்கு சரிப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாலாம் ஆரம்பத்திலே இந்த திருமாவளவன் ஸ்டாண்ட்லாம் சொல்லிட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் இவர்கள் லாபி பண்ணி கட்சியை எப்படியே வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி செயல் திட்டம் தீட்டிட்டு இருப்பதாக பல பத்திரிகை செய்திகள். இப்போ காங்கிரஸ் கட்சியை எப்படியாச்சும் தாவேக்கா கூட கூட்டணியில் சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா தரப்பு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா தான் செய்தி. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவோட கூட்டணியில் தொடர்ந்து இருக்கிறாங்க. நீங்கள் 2006 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 43 சீட்டுகள் வாங்கி போட்டிட்டாங்க. அப்படியே 2011 பார்த்தோம்னா அந்த சீட்டு 63 மாறுது. அப்படி 2016 41 குறையுது. அதில் வெறும் 8 சீட்டு தான் காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க. 41லேருந்து 40 சீட்டுகள் கொடுத்ததில் 8 சீட்டுகள் தான் வின் பண்ணுறாங்க. மறுபடியும் 2021 பார்த்தோம் அப்படின்னா 25 சீட்டுகள் தான் காங்கிரஸ் கட்சி வாங்கிட்டு போட்டிடுறாங்க. ஏன்னா முந்தைய தேர்தலில் பலத்த அடி அப்படிங்கிறதுனால திமுக குறைந்த சீட்டுகள் தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க. அதில் 18 சீட்டுகள் வெற்றி பெற்றாங்க. திமுக கூட்டணி வெற்றி பெறுது அதில் பெரிய அளவில். ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே கொடுத்த சீட்டை விட குறைவாக கொடுக்கலாமா, எவ்வளோ சீட்டுகள் நாம போட்டிடலான்ற திமுகவோட கணக்காக இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறதுனால இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வெளியே போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அதே சீட்டு கொடுக்கறதுக்கு திமுக தலைமை ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் கேட்குற மாதிரி நாங்கள் 40 சீட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதான் திமுக தலைமை சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா திமுகவிற்கே இந்த முறை தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும். ஏன்னா திமுக கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் அவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இதே மாதிரி தனிப்பெருமையோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான சீட்டுகள் தான் கொடுக்கணும். இப்போ ஏற்கனவே தேமுதிகலாம் பார்த்தீங்கன்னா திமுக கூட வர்றதுக்கான திட்டத்தில் இருக்காங்கன்னு பேசப்படுது. அதே மாதிரி இந்த பக்கம் டிடிவி தினகரன்,
ஓபிஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பக்கம் டிடிவி ப்ளஸ் டிவிகேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஓபிஎஸ் அணி வந்து திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பேசப்பட்டு வருது. இதெல்லாம் பின்னாடி வரும்போது நமக்கு முடிவாகும். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது திமுகவிற்கே வந்து மற்ற கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் வந்து இருக்குது. அப்போ இந்த சூழலில் நிச்சயமாக காங்கிரஸ்க்கு வந்து அதிகமான சீட்டுகள் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னாக்க என்ன ஆகும்னா, அந்த சிறுபான்மையினோட வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்பிளிட் ஆக தான் செய்யும். திமுக காங்கிரஸ் சேர்ந்து இருக்கிறதுனால தான், ஆப்போசிட்டில் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபி இருக்கிறதுனால தான் அந்த வாக்குகள் வந்து மொத்தமாக திமுகவுக்கே போகுது. நிச்சயமாக அந்த கூட்டணி பிரியும் போது அந்த வாக்குகளில் வந்து ஒரு ஸ்பிளிட் இருக்கும். அதை வந்து விஜய் ஒருவேளை வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு அதை கேதர் பண்ணாலும் நிச்சயமாக வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் இல்லை அப்படின்னாலும் திமுகவினுடைய அந்த ஒரு வெற்றி தோல்வியை பல்வேறு தொகுதிகளில் அவர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இதில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த ஒரு டேட்டா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக பேச வேண்டிய விஷயம். தாவேக்காவுக்கு ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க இல்லையா? தாவேக்கா தனித்து நின்றா எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு கேட்கும்போது 5 விழுக்காடு வாங்குவாங்க, 10 விழுக்காடு வாங்குவாங்கன்னு பேசுறதை கேட்டிருப்போம். ஆனால் சிவகங்கை தொகுதியினுடைய எம்பி காங்கிரஸ் தலைவர் நம்ம கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசும்போது விஜய்க்கு 20 விழுக்காடு வாக்குகள் இருக்கு, என்னோட கணக்குப்படி விஜய்க்கு 20 விழுக்காடு வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை கூட்டத்திலே வந்து அவர் பேசுறாரு. விஜய் கட்சியை தயவு செய்து உதாசீனப்படுத்தாரு. முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்ற உதாசீனப்படுத்தாரு. ஓட்டு கணிசமா விழும், ஆனா சீட்டா மாறாது. ஓட்டு கணிசமா விழும், கவனமா இருக்க. எனக்கு ஒரு கணக்கு இருக்கு, 20 ஓட்டு விழும். சின்ன சிறுசுலாம் ஓட்டு போட. இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட். 20 விழுக்காடு வாக்குகள் விஜய்க்கு தாவேக்காவுக்கு இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சமும் யோசிக்காம வந்து திமுக விட்டுட்டு அப்படியே வந்து தாவேக்கா பக்கம் போறது ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். காரணம் என்னன்னா, திமுகவே தனித்து நின்றாலும் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகளும் கிட்டத்தட்ட 20லிருந்து 25 விழுக்காடு தான் இருக்கும். நீங்க அவர்கள் வந்து கூட்டணியோடு போட்டி ஓட்டாலும் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் உள்ள வாக்குகளை நீங்க தனியாக எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 26 விழுக்காடு 25 விழுக்காடு மட்டும்தான் இருக்கும். உதயசூரியன் சின்னத்தில் வாங்கிய வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் தனித்து வரும்போது முதல்ல வரும்போது 20 விழுக்காடு வாக்குகள் வாங்குறாருன்னா காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளாம் சேர்ந்து போயிருச்சுன்னா அவர்கள் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு விஜய் கிட்ட பலம் இருக்குன்னு கார்த்திக் சிதம்பரம் நம்புறாரு அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. தனித்து நின்றால் சீட்டு ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றாரு. தனித்து நின்றா ஜெயிக்க மாட்டார், நீங்களாம் போனா ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறத சொல்ல வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட வந்து தாவேக்கா காங்கிரஸ் கட்சியோட அந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்னுமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு. ஸோ இன்னும் வெகு விரைவில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும்போது நமக்கு அது தெரிய வரும். அடுத்ததா இவர் கார்த்திக் சிதம்பரம் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சப்போ அந்த தேர்தல் முடிவுகள் வைத்து அவர் பேசிய ஒரு பேச்சு வந்து எனக்கு சமீபத்தில் பார்க்க நேர்ந்தது. அதை பார்க்கும்போது சீமானும் மக்கள் நீதி மையமும் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு பல தொகுதிகளில் வந்து வாங்கிட்டாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்த்தீங்களா? மக்கள் வந்து பிரதான கட்சிகளை விட்டுட்டு மாற்று கட்சிகளை நோக்கி போகிறாங்க, அதனால தான் சாத்தியமாச்சு அப்படிங்கிறத ஒரு புலம்பலோடு ஒரு வருத்தத்தோடு வந்து பேசியிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி மையமும் சேர்த்து போட்டா 1 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க. அதை ரொம்ப யோசிச்சு பார்க்க, அந்த 1 லட்சம் ஓட்டு எப்படி வாங்கினா? பெரிய பிரச்சாரம் பண்ணல, ஒரு அளவுக்கு பூத்துல எல்லாம் ஏற்றிட்டு போடல, வேட்பாளரும் அறிமுகமாகல, சின்னமே அறிமுகமாக, ஆனாலும் 1 லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்ல இல்ல எல்லா ஊர்லயுமே நல்ல ஓட்டு வாங்கிட்டாங்க. என்ன மக்கள் ஆதரவுனா? இப்போ இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 மக்கள் நீதி மையம் தனித்து நின்றாங்க. அப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இணையான வாக்குகளை வாங்கினாங்க. கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி 3.8 விழுக்காடு வாக்குகள்னா கமல் வந்து 3.6 விழுக்காடு வாக்குகள், ரொம்ப குறைவான வித்தியாசம் தான். இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ கமல்ஹாசன் கட்சி கரைந்து போய்விட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3.8 விழுக்காடு வாக்குகள் இருந்து நாம் தமிழர் கட்சி 8.1 விழுக்காடு வாக்குகளுக்கு வந்துட்டாங்க. 2 மடங்கை விட அதிகப்படியான வளர்ச்சி ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும். அப்போ இந்த சமயத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது மக்கள் நீதி மையம் போன்ற கட்சியை சேர்த்து சொன்னார் இல்லையா அவரு, அது இல்லாமையே வந்து பார்த்தீங்கன்னா 1லிருந்து 1.5 லட்சம் வாக்குகள் வந்து இருக்கு. இன்னும் அவருடைய தொகுதி சிவகங்கை தொகுதியில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் போட்டியிட்டு இன்னைக்கு வென்ற தொகுதியிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,67,000 வாக்குகள். விழுக்காட்டின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 15.5 விழுக்காடு, கிட்டத்தட்ட 16 விழுக்காடு வாக்குகள் வந்து சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம், இது எவ்வளோ பெரிய சாதனை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனித்து பார்க்கணும். காரணம் என்னன்னா, கூட்டணியே கிடையாது நாம் தமிழர் கட்சியில் 2024 தேர்தலில் போட்டியிடும் போதும் சரி. ஆனால் மற்ற அணிகள் இருக்கு இல்லையா, மற்ற அணிகள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடுது, அதிமுக வந்து போட்டியிடுது. அதிமுக தனித்து இல்லை, தேமுதிகலாம் கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அவர்கள் ஒரு கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்புறம் பிஜேபி பார்த்தீங்கன்னா அது தலைமையில் ஒரு நிறைய கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி தான். இப்படி வந்து போட்டியிட்ட ஒரு தேர்தலில் தான் நாம் தமிழர் கட்சி 4 முனை போட்டியில் 16 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க.
இதை நீங்க ஒப்பீட்டு அளவில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2025 முடிவை நம்ம எடுத்து பார்க்கணும். 2 அணிதான், ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி. இப்படி 2 அணிகள் போட்டி போட்ட இடத்திலேயே நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15 விழுக்காடு வாக்குகள் தான். 2 அணிகள் தான், அதிமுக போட்டி இல்லை, பிஜேபி போட்டி இல்லை. ஆனாலும் அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவுதான் வாக்கு. அந்த தொகுதியில் ஈரோடு கிழக்கில் நான் சொல்றேன். அதே சிவகங்கையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல்ன்றதே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு செட்பேக் தான். அந்த தேர்தலையே 4 முனை போட்டியில தனித்து நின்று இவ்வளவு வாக்குகள்னா அந்த சிவகங்கை தொகுதியினுடைய அரசியல், அங்க நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய வாக்கு வலிமை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரப்போற தேர்தலையும் சரி, அந்த சிவகங்கை தொகுதியில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமா பிற கட்சிகளுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நீங்க சீமான் அவர்கள் அந்த தொகுதியில சிவகங்கையில போட்டிடணும், நாடாளுமன்ற தொகுதி இல்லாம சிவகங்கை சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியிலேயே சீமான் சொந்த தொகுதியும் கூட. அப்ப அதுல சீமான் போட்டியிடார் அப்படின்னா கிட்டத்தட்ட வெற்றி உறுதி அப்படின்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்கிறதே நம்ம கேட்க முடியுது. ஸோ அந்த வாக்கு விழுக்காட்டை பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தெரியுது. இப்போ சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகங்கை சட்டமன்ற தொகுதி இருக்கு இல்லையா, அதுலேயுமே கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி 14 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் சீமான் மாதிரியான ஒரு வேட்பாளர், கட்சியினுடைய தலைவரே அங்க களம் காணும் போது நிச்சயமா அங்கே வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி பேசப்படுது. இருந்தாலும் சீமான் அவர்கள் எங்க நிற்பாருன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. கடலூரில் நிற்கிறாரு, திடீர்னு திருவட்டூரில் நிற்கிறாரு, எதனாலன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது பிரச்சனைகளை காரணங்கிறது நிற்பதா அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. குறிப்பா திருவட்டூர் ஏன்னு நீங்கன்னு கேட்கும்போது அங்கே அதானியினுடைய அந்த துறைமுகம் அந்த பக்கம் வருது, காட்டுப்பள்ளி துறைமுகம், அதனால நாங்கள் இங்கே நிற்கிறோன்ற மாதிரி அந்த பிரச்சனையை மையப்படுத்தி அவர்கள் போட்டியிடக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த மாதிரியான வாக்கு வங்கி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவர் சிவகங்கையில் நிற்பாங்களா அப்படிங்கிற உறுதியாக சொல்ல முடியாது. இருந்தாலும் நின்றால் வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுவும் சிவகங்கையுமே இவர் கார்த்தி சிதம்பரத்தினுடைய சொந்த தொகுதியாக இருக்கிறதுனால நம்ம இதை குறிப்பிட்டு காட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ நிச்சயமாக 2026 களம் அப்படிங்கிறது ஒருவேளை காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இன்னுமே அது ஒரு சாதகமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, இப்போ விஜய் விமர்சனம் பண்ணும் பொழுது அது விஜயே அவங்க பாவங்க, அவங்களும் உங்களை மாதிரி மாற்று கட்சியாக நிற்கிறாங்க, ஏன் நீங்கள் அவங்களே விமர்சிக்கிறீங்க, ஆளும் கட்சி விமர்சிக்க வேண்டியதானே, அந்த மாதிரி பார்வையெல்லாம் வருது இல்லையா. இதே கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்லை, அடி இதோட இன்னும் அதிகமாக தான் விழும். காரணம் என்னன்னா, காங்கிரஸ் மேலே அவ்வளோ பெரிய கிரெட்ஜ் இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. அப்போ நிச்சயமாக யாரும் எதிர்த்து கேள்வி கூட கேட்க முடியாது, ஏன் நீங்கள் விஜய் திட்டுறீங்க அப்படின்ட்டு. இப்போ வரக்கூடிய அந்த ஒரு ஆதரவு குரல்கள், சாதகமான குரல்கள் கூட இதுக்கப்புறம் வராது. இப்போ அந்த போட்டி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான போட்டியாக மாறும். அப்படி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா நாம காங்கிரஸை திட்டுறது, காங்கிரஸை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி திமுகவே அதை பெரிய அளவில் பண்ணுவாங்க. இந்த பக்கம் அதிமுக அணி தனியாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு 4 முனை போட்டியாக இருக்கும் பொழுது மாற்று அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா, இளைஞர்கள் மத்தியில் விஜயும் தான் வர்றாரு, அப்போ சீமான் மாதிரி தான் விஜய் வர்றாருங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அது மொத்தமாக மாறும். அப்போ அந்த மாற்றுங்கிற பார்வைக்காக விஜய் தனித்து நிற்பாரா, இல்லை எனக்கு சீட்டு தான் வேணும் அப்படின்றதுக்காக கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி.